மச்சான் ஒரு 20,000 மாத்தி விட. 20,000 ரூபா. ஏய் நான் கலாய்கிறியா? 4 நாள்ல குத்துருவேன்டா. 20 ஏன்டா அப்புறம் அவ்வளோ காசு இருக்கும்? ஏதோ அர்ஜென்ட்டு ஒரு 500,000 கேட்டால் கூட எங்கள் மாமாட்ட வாங்கி கொடுத்துருவேன், வராரு. என்கிட்ட போய் இவ்வளோ காசு கேட்குற பட. நானே முக்கியமான விஷயமா வெளியே போனுக்கிறேன். ஜிபேல பாடுறா இருக்கும். என்ன ஜிபே? பாரு. இந்தா பாரு. இது இல்ல, வேற அக்கௌண்ட். பின் நம்பர் 9346. அக்கௌண்ட் பேலன்ஸ் 80,000 ரூபாய். உனக்கு எப்படி தெரியும்? ஃபிளாஷ்பேக். ஏய் ஏய் எனக்கு போதே ஆகல. எனக்கு போய் சரக்கு வேணும் போ. என்கிட்ட காசு இல்லடா. டா தோப்பு சில பேர் உங்களுக்கு ஆஃப் வாங்கிக்கோ. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இதில் ஒரு 80,000 ரூபா இருக்குது. 9346 9346. ஏய் மச்சான் மச்சான், நான் ஏதாவது போயில பீக்கத்துக்கு காமிச்சிருப்பேன்டா. என் காசு இல்லடா. டே எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு பண்ணல எக்ஸ்ரே எடுக்க. நீ வரல மச்சான். இது வைப்பாங்கடா முட்டி, இது அது என்ன ஸ்க்ரூவா போல்ட்டா, அது வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுத்தாங்க மச்சான். அந்த காசில் போதில் ஏதாவது சொல்லியிருப்போம் மச்சான். இந்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நாங்கள். நம்ம இங்கே இந்த இருக்க ஹாஸ்பிட்டல். ஃபிளாஷ்பேக். உன்கிட்ட ஏது மச்சான் இவ்வளவு காசு? நான் இவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கிட்டேன் எங்கள் அக்கா. நான் பீரோவில் கழுவி விட்ருவேன். உங்க மாமா கண்டுபிடிக்க மாட்டான். அவனே ஒரு லூசு. ஃபுல்லாக வாய் விதாரு. அவனே ஒரு லூசு. மலேசியா போலாமாடா? நான் மாமா தூரமா உன்கிட்ட சொல்ல புது பைக் வாங்க போறான்டா. எமகால டூக்கு. இவன்ட்ட இது இவ்வளவு காசு? ஏய் உள்ள ராப்பகலா வேலை செஞ்சு ஒழிச்சு வாங்குச்சுரா. என்ன மாதிரியா? மாமா 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 நீ போய் அக்கா கோயில வெயிட் பண்ணு மாமா. வெயிட் பண்ணு நீ போ. நான் பிள்ளை வரேன், நீ போ. சீக்கிரம் வாடா போலாம், டைம் ஆகுது. அம்மாகால டூக்கு. மச்சான் மச்சான் ப்ளீஸ் ராமச்சா போடுங்கடா. ராமச்சா மச்சான் ட்ரீம் பைக்டா. வீட்டில் என்னடா சண்டை? எதுவும் இல்ல. சொல்டா. சும்மா 9 தான் ஒன்னு போட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அச்சியா? ஆமா. அடி பேஜ் 37. 2019 ஜூலை 27. மற்ற புருஷங்க பொண்டாட்டி மேல கை வைப்பாங்கடி பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மேல நான் கையே வைக்க மாட்டேன்டி பொண்டாட்டி. நீ தானே சொன்ன? எது ஞாபகம் இல்ல? என்னடா சொல்ற? சரி இதை கேளு. ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு கூட்டு போவேன். வேலைக்கு போகும்போது நெத்தியில முத்தா கொடுப்பேன். அப்பப்போ கால் பண்ணி ஐ லவ் சொல்லுவேன். லஞ்ச் டைம்ல வீடியோ கால் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் மெசேஜ் பண்ணுவேன். 6 மாசத்துக்கு முன்னாடி டூர் கூட்டு போவேன். நைட்டு தூங்கும் போது கதை சொல்லி கதையா தூங்க வைப்பேன்டி என் பாப்பா குட்டி. நீ தானே கூப்பிடுவ? கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடுறது இல்லையாமே? மச்சான் அதெல்லாம் லவ் பண்ணும்போது நான் இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது வார்த்தை விட்டுருப்பேன். எனக்கு ஞாபகமே இல்லை. ஆமா பாப்பா குட்டி கரெக்டு தான். அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறா. 2018 பிப்ரவரி 14 நீ ஐ லவ் யூ சொன்னதுல இருந்து ஃபுல்லா எழுதி வச்சிருக்கா. மத்த பசங்க மாதிரி நான் இல்லடி நம்புடி நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு சொல்லிருக்க. கரெக்டா? ஏய் நோட்ட குடுறா. முதல்ல இதை கொளுத்தணும். நீ கொளுத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஃபுல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறா. சும்மா டைம் பாஸ் எழுதிருக்காது. எங்கடா போற? அதான் கோச்சிக்கு நீ போனா உங்க வீட்டுக்கு வர. நீ அதெல்லாம் சொல்லி தொலைச்சிருப்பேனே. நம்பல போய் கூட்டு வர. ஏய் நோட்ட குடு. பச்சனே பாரு. ஐயோடிமா. ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? நான் வேலை விட்டு நிக்க போறேன்னா. நீ வேலைக்கு சேர்ந்தா 76 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள வேலை விட்டு நிக்க போறேன்னா என்னடா அர்த்தம்? உன்ன மாதிரி பசங்களாம் வேலை கிடைச்சி வரீங்கடா. அப்புறம் உடனே வேலை விட்டு பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்றாங்கண்ணா. சும்மா டாமினேட் பண்ணி பேசுறாங்க. எனக்கு பிடிக்கல. நான் நிக்க போறேன்னா. ஏய் தம்பி, எந்த கம்பெனில பாலிடிக்ஸ் பண்ணல? எல்லா கம்பெனியும் நடக்குது. எனக்கும் நடந்திருக்குடா. நீ பாரு ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். உனக்கு சொன்னா புரியாது. உன்ன உன் நம்ம தானே உங்க ஃபேமிலி இருக்கு.
புதுசா பைக் வாங்கிற இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும். உங்க அம்மா யார் பார்த்தப்பா? திரும்ப வீட்டு வரைக்கும் அனுப்பியா? அங்கங்க ஐடி கம்பெனில மாசம் 3000 பேர் வேலை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதை கிடைச்ச வேலையை ஒழுங்கா பாக்குறத விட்டு என்னடா இவன் சொல்றா இவன் கிட்ட ரொம்ப பேசுறானுங்க. எனக்கு பிடிக்கல, வேலை விட்டு நிக்க போறேன். டேய் யாரா மச்சான் நீ வேலைய விட்டு நிக்க போறியா? அப்ப நானும் வேலைய விட்டு நிக்கிறேன். நோ நீ எங்களுக்கோசரம் பேச. சுத்தம் 14 நாள் வேலை செய்யற நீ தான்டா குட்டவளப்பி தாவலாம் உள்ள போய் அவன்கிட்ட சமாளம் பேச. 14 நாள் எதுக்கு 14 நாள் வேலை செய்யணும்? நீ எங்களுக்கு சம்பளம் தர? மச்சான் இந்த ஆளு எதுக்குடா நம்மள நாள் 14 நாள் வேலை செய்ய சொல்றான்? எதுக்கு 14 நாள் நீ சொல்லு. இருடா கத்தாயிரா இருடா. நீங்க 2 பேரும் எனக்கு தம்பி மாதிரிடா. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியல, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ஒரு எம்என்சி ஒரு ஐடி கம்பெனினா 90 நாள் அங்க வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சாதான் ஒரு ப்ரொஃபஷன். அப்படி போனாதான் வெளியே உனக்கு வேலை கொடுப்பான், இல்ல அவனை மதிக்க மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் 90 நாள் வேலை செஞ்சா அவனுக்கு ரெஃபரல் போனஸ் வரும். அதுதான் கத்தி நிக்கிறோம். ரெஃபரல் போனஸா? மச்சான் இந்த ஆள் நீ வரதுக்கு முன்னாடி என்னலாம் பேசினா தெரியுமா? அம்மா அண்ணா குடும்பம் அண்ணா மச்சான் கொஞ்ச நேரத்துல அண்ணமே பேசி என்னையே ஃபீல் ஆகிட்டான் மச்சான். ஏய் எச்சக்கல நாயே, ரெஃபரல் போனஸ்க்கு அவ்வளவு பேசுன? சரி விடு. நான் சொல்றது கேளு. நீ 14 நாள் வேலைக்கு வாடா. நீ வேலைக்கு மட்டும் வாடா. நான் பஞ்சில் 14 நாள் நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா உங்க வேலையை கூட நான் செய்யறேன்டா. எனக்கு நீ வேலைக்கு வந்தா மட்டும் போதுடா. டேய் நான் சொல்றது டேய் போவாதீங்க டேய். நான் சொல்றது கேளு டேய். நிறைய பிளான் வச்சிருக்கேன் ப்ளீஸ். டேய் ஆபீஸ்ல பார்த்தா அசிங்கம் பண்ணா. மேனேஜர் போறானே. நீ ப்ளீஸ் நீ டேய் ப்ளீஸ் கிஞ்சி கேட்றா டேய். ஏய் சார்லஸ் கையை கொடு. ஹாப்பி ஆனிவர்சரி மச்சான். தேங்க்ஸ் மச்சான். வாழ்த்துக்கள் மாமே. Thank you மாமி. சார்லஸ் உன் ஆனிவர்சரிய மறக்காம ஞாபகம் வச்சு நான் விஷ் பண்றேன்ல, அது எப்படின்னு சொல்லு. மணி நான் சொல்லியிருந்தேன்ல மல்லேஷ் பாலா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் புண்ணியவானுங்க உனக்கு தான் மச்சான். இது மணி ஏன் ஆபீஸ் மேட்டு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சார்லஸ் உன் ஆனிவர்சரி ஹாப்பியா ஜாலியா நீ என்ஜாய் பண்ணு. நான் கிளம்புறோம். மாமா சூப்பர் மாமா. மட்டுமா? ஏய் நான் வந்துட்டு அப்படியே போய் என்ன அர்த்தம்? வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் உங்களுக்கு லஞ்சு. வள்ளி சமையல். Flashback. ஏ வள்ளி அந்த கர்ணக்கிழங்கு மசியலும் சிக்கன் தொக்கத்துல வாடி. இருங்க வீட்டுல ரிலேஷன் கேட்டு வந்துடுறேன். ஏய் வாங்கடா எல்லாமே ரெடியா? மச்சான் நீ போயிட்டாரா? ஒரு 5 நிமிஷம் ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல, அதை முடிச்சிடுறோம். ஏய் உங்களுக்கு பிடிச்ச சமையல்டா கர்ணக்கிழங்கு மசியல் சிக்கன் தொக்கு. ஐயோ என்னடா என்ன மறந்த? அது எத்தனை மச்சான் ஒரு 5 நிமிஷம் நீ போயிட்டாரு வந்துடுறேன். மணி வாடா போலாம் வருவானு. அவரா? சரி போங்க. சரி இன்னைக்கு நீங்க மாட்டிக்கோங்க. போயிடலாம்டா. பாவம்டா. ஏய் வாடா. எங்க ஒர்க் பண்றீங்க? ஆமா ஐடி கம்பெனில வேலை செய்றோம்மா. இல்ல அப்புறம் வேலை விட்டுட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்மா. எவ்வளவு ஃபாலோவர்ஸ்? இன்ஸ்டால 1 லாக் வரப்போகுது, யூடியூப்ல 2 லாக்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம்மா. ஏன் அவ்வளவு கம்மியா இருக்கு? இல்ல ஃபாலோவர்ஸ் நிறைய தான் இருந்தாங்க. அப்புறம் ஆன்லைன் கேம்லாம் ப்ரோமோட் பண்ணனா அதுல ஃபாலோவர்ஸ் காண்டாயி ஐடி ரிப்போர்ட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க மாமா. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதான் நோ ஆன்லைன் கேம்லாம் ப்ரோமோட் பண்ண கூடாது, எனக்கு பிடிக்காது. இப்போ பண்றது இல்ல மாமா. இப்போ ஒன்லி பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் அப்புறம் மூவி ரிவ்யூ அது மட்டும் தான் மாமா பண்றேன். ஓகே அது ஃபைன் தான்.
என்னோட டாக்டர் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்க கூட கொலாப் பண்ணுவீங்களா இல்ல? மாமா ஆஃப்டர் மேரேஜ் நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு கப்புள் சேனல் ஆரம்பிப்போம் மாமா. உங்களுக்கே தெரியல கப்புள் சேனல் தான் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு மட்டும் சின்னதா கியூட்டா ஒரு பேபி சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருவோம் மாமா. நைஸ், குட் ஐடியா. ஆமா அப்படியே மேரேஜ் ப்ராசஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிங்கன்னா போட்டோகிராஃபி கேட்டரிங் கொலாப்ல இருக்காங்க மாமா. என்கிட்ட பேசி முடிச்சிடலாம் மாமா சீக்கிரமாவே. கொஞ்சம் யோசிக்கணும், அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். குடிங்க, எடுத்து போட்டு குடிங்க. மாமா நான் கிளம்புறேன் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ மாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு சேனல் இருக்கு, உங்க ஸ்டோரியில போட்டு ப்ரோமோட் பண்ண முடியுமா? மாமா ஸ்டோரினா வெளி ஆளுங்களுக்கு 5K, நீங்க ஒரு 4K கொடுங்க மாமா, முடிச்சு கொடுத்துறேன். ப்ளஸ் செலக்டட். ஏய் மாப்ள, ஒரு குடும்ப விளாக் பண்ணோம். என்னடி எடிட்டருக்கு ஸ்டோரி போடு.